ஹாய் ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம கிறிஸ்பி பொட்டேட்டோ பாப்சிக்கல் எப்படி செய்யுதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த ரெசிபி செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் 10 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். அதை வந்து தோல் நீக்கிட்டு இந்த மாதிரி வெட்டி வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம ஒரு குக்கருக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு உருளைக்கிழங்கு வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அது கூடவே வந்து கொஞ்சமாக உப்பும் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாம். உப்பும் மஞ்சத்தூளும் சேர்த்ததுக்கப்புறமா மூடி போட்டு இது வந்து ஒரு 2 விசில் வரைக்கும் நம்ம விட்டு எடுத்துக்கலாம். 2 விசில் வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு விசில் போனதும் நம்ம இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு இந்த மாதிரி பார்த்திங்கன்னா மசிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா நான் ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சமாக கொத்தமல்லியும் புதினாவும் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். கூடவே பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதும் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து ட்ரை இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் வந்து வெறுமிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, அரை டீஸ்பூன் போல் வந்து நான் மிளகுத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து மசிச்சு எடுத்து வச்சுருக்க உருளைக்கிழங்குல நான் வெங்காயமும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது எல்லாமே ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க பொடி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கூடவே வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறமா நம்ம இதையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா பாப்சிக்கல் மாதிரி இதை ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நான் கொஞ்சமாக கையில் எண்ணெய் தடவிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எந்த சைஸில் வந்து பாப்சிக்கல் செய்ய போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்துகிட்டு நடுவில் வந்து நம்ம ஐஸ்கிரீம் ஸ்டிக் வைக்க போகிறோம். வச்சுட்டு நம்ம பாப்சிக்கல் மாதிரி இதை வந்து ரெடி பண்ணலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அழகாக வந்து நம்மளுக்கு ஷேப் வர ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பொட்டேட்டோ பாப்சிக்கல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி மற்ற எல்லாத்தையும் நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம செஞ்சு எடுத்துட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளேட்டில் வந்து நான் பிரெட் க்ரம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இன்னொரு பவுலில் பார்த்திங்கன்னா நான் 1/4 கப் போல் கார்ன்ஃப்ளோர் மாவு எடுத்திருக்கேன். இது கூட வந்து கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்து நம்ம நல்லா திக்காக வந்து இதை வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த அளவுக்கு நல்லா திக்காக மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நான் ஒரு பிளேட்டில் வந்து டஸ்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக கார்ன்ஃப்ளோர் மாவு ட்ரையாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வாங்க செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்க பாப்சிக்கல் வந்து நம்ம இந்த கார்ன்ஃப்ளோர் மாவில் போட்டு பெரட்டி எடுத்துக்கலாம். அடுத்து இதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்க கார்ன்ஃப்ளோர் தண்ணியில் வந்து போட்டு டிப் பண்ண போகிறோம். எல்லா பக்கமும் நல்லா அப்ளை ஆனதுக்கப்புறமா இதை எடுத்து நம்ம பிரெட் க்ரம்ஸில் போட்டு நல்லா வந்து கோட் பண்ணி எடுக்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி மிச்சம் இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லா பாப்சிக்கலும் அதே மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பக்கமாக பார்த்தீங்கன்னா நான் கடாயில் எண்ணெய் சூடு பண்ணிகிட்ருக்கேன். ஸ்டவ் பார்த்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து உள்ள வரைக்கும் நல்லா வேகும். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பாப்சிக்கலை சேர்த்துக்கலாம். இந்த பாப்சிக்கல் பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகி வரணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். பாருங்கள், ஒரு பக்கம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்போ தான் உள்ள வரைக்கும் நல்லா வேகும். இப்போ பார்த்தீங்கன்னா மிச்சம் இருக்கிற எல்லா பாப்சிக்கலையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் மிச்சம் இருக்கிற எல்லா பாப்சிக்கலையும் அதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அவ்வளோதான், ரொம்பவும் சூப்பரான டேஸ்டான கிறிஸ்பி பொட்டேட்டோ பாப்சிக்கல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்முடைய சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டாடா, பை பாய்.